மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போ தொடர்ந்து வேதத்தில் உள்ள பெண்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட பெண் யாரென்றால் யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லப்பட்ட மரியாள். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இப்போ நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற பெண்களை நம்ம பார்க்கும்போது அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய வீட்டையும் குறித்து நம்ம தியானிக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஒரு அறையில் இருந்து இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை பூசுகிறாள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீடு முழுவதும் எத்தனை அறைகள் இருந்ததோ அத்தனை அறைகளிலும் நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இதேபோல சகோதரிகளே, இங்கே இந்த பெண் அந்த பரிமளத்தை பூசினாள். வேதத்தில் பழைய பாட்டு புஸ்தகத்தில் நம்ம அடிக்கடி பார்க்குறது பலிகளை செலுத்துகிறாங்க. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி அநேக பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கிருபாதார பலியாக அவர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பிறகு எபிரேயர் 13:15 சொல்லப்பட்ட போல அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். சங்கீதக்காரன் 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் இல்லையா. இந்த நாட்களில் நம்ம வீடுகளில் நம்ம அவரை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஏசாயா 43:21 வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் காலையில் ஆண்டவரை ஆராதித்தீங்களா? பாட்டு பாடினீங்களா? ஒருவேளை கூட்டங்களுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது கூட்டத்தோடு சேர்ந்து பாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற என்னென்னா, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருக்கு காத்திருந்து அவரை துதிகளை ஏறெடுக்கணும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முகரூபம் அழகும் உன் சத்தம் இன்பமுமாயிருக்கிறது. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் காலையில் எழும்பி பாட்டு பாடினீங்களா? தனித்து உட்கார்ந்து வேதம் வாசித்து ஜெபிக்கும்போது இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு ஏறெடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை முழுவதும் அவருடைய கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் செய்கிறதுனால் அவருடைய கிருபை பெருகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. அதனால எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு வீட்டில் ஒரு அம்மா எப்போவுமே ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அல்லேலியா சொல்லுவாங்களாம். அவருடைய ஹஸ்பண்ட், பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் கேலி பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாள் ஆலயம் ஆராதனை முடித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் எடுத்து வச்சாச்சு. அவங்க ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் காத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன, என்ன ஒரு கொதிக்கட்டு நான் கறி குழம்ப கொண்டு வச்சுறேன்னு சொல்லிட்டு சற்று நேரத்தில் அந்த துணியை பிடிச்சி அந்த சட்டி மண் சட்டியில் சேர்க்காங்க, தூக்கிட்டு வராங்க. ஏதோ கையில் சூடுபட்டு கை தவறி சட்டி கீழே விழுந்து சட்டியும் உடஞ்சிட்டு குழம்பெல்லாம் கொட்டிச்சு. அப்பவும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அல்லேலியா ஸ்தோத்திரம்னு சொன்னோன்னே அந்த கணவனுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எல்லாரும் வந்து நிற்கும்போது கீழே கொட்டப்பட்ட அந்த குழம்புல ஒரு பல்லி செத்து கிடந்துதான். அப்போந்தான் அந்த கணவனும் பிள்ளைகளும் யோசித்தாங்களாம், இந்த அம்மா எப்போவுமே அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, சட்டி உடைஞ்சதுக்கும் ஸ்தோத்திரம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த குழம்பு சட்டி உடையாமல் இருந்தால் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு விஷத்தை அறிந்து செத்து போன போல் செத்துருப்போம். அதனால் அந்த தாயை பார்த்து சொன்னாங்களாம், இனி நாங்களும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவோம்னு சொன்னாங்களாம். இந்த நாட்களில்
ஒரு தாய், ஒரு மனைவி எப்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது நிச்சயமாக அது ஒட்டுவார் ரொட்டி போல எல்லாருக்குள்ளாக நுழைந்து குடும்பம் முழுவதுமாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காண்பிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை அவருடைய விலகாத பிரசனம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.